ஹலோ மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரி அண்ட் பவி ரிவ்யூஸ். டடன் டடன் டடன். அதுவும் பிக் பாஸ் சீசன் 7. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து திடீர்னு சமாதான புறாவா மாறிட்டாய்ங்க. அவங்க போயிட்டு எல்லார்கிட்டயும் சாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது மட்டும் இல்லாம, விஷ்ணுவும் பூர்ணிமா அடிச்சு மாண்டுகிட்டு இருக்காங்களே, சரி இவங்களையும் சேர்த்து வைக்கலாம்னு ஒரு வேலைய பார்க்குறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க அப்படின்றாரு. பழசெல்லாம் மறந்துடுங்கன்னு அர்ச்சனா சொல்றாங்க. ஆனா விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, நான் அத பேசினா தான் நான் வந்து மனசாரும். அதுவரைக்கும் என்னால அவங்க கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ 2 மினிட்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க. அர்ச்சனா வந்து அத உட்காந்து வேடிக்கை பார்க்க போறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி மறந்து பேசுவோமோ, அதே மாதிரி இவங்க 2 பேரும் பேசணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரை பேச வைக்கிறத அனன்யா வந்து அங்க வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஏதோ சேரக்கூடாதுங்க சேர்ற மாதிரி ஒரு வியூவா இருக்கு பார்க்கும்போது. வண்ணம் கண்ணிலே தெரியுது அனன்யா கண்ணுல. தொடர்ந்து மனுஷன் 2 நாளா அழுதுகிட்டு இருக்காப்புல. ஆ 2 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தாப்புல வந்துட்டு நடுவுல மாயா ஒரு வேலை பார்த்தாங்க பாத்தியா? மாயாவும் நிக்சனும். ஏன்டா இதெல்லாம் ஸ்டாப் பண்றது இல்லையாடா நீங்க? ஆமா. இன்னும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வயிறு எரியுதுல்ல. பேக்ரவுண்ட்ல இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசுறாங்கன்ட்டு. ஆமா. இப்ப பூர்ணிமாவுக்கும், விஷ்ணுவுக்கும் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாரி தான் தெரியுது. அவரு விஷ்ணு வந்து சிம்பாலிக்கா சொல்றாரு, "இல்ல நான் அதெல்லாம் வந்து வெளிய உங்ககிட்ட மாயா அது பேசிக்கல." பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே வெறுப்பாகுது. அந்த அவங்க நிக்சனும் மாயாவும் சேர்ந்து பண்றது இப்போ. ஒரு மனுஷன் அழுதுகிட்டு இருக்கானே, அதையும் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சு விளையாடுறது. இப்ப பூர்ணிமாவும் இத இத பார்த்தீங்கன்னா, பத்திலாம் பூர்ணிமாவுக்கும் பாத்தீங்கன்னா, கமல் சார் கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அவங்க பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மேல் தானே, ஆம்பள தானே அழுது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். அந்த என்ன மாதிரி தான் பவி நீங்க பேசுவாங்க. திடீர்னு எமோஷன் ஆயிட்டீங்க. அப்படிதான் கிரி எடுத்துட்டு போறாங்க இவங்க எபிசோடே. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பண்றாங்க. இப்போ அதுக்கு மாயாவுக்கு சப்போர்ட் பார்த்தா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. இவனுக்கு சப்போர்ட் யாருமே இல்ல. சப்போர்ட் டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 பேருமே டீம் கிடையாது. ஆப்போசிட் டீம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. புல்லி கேங், ஆப்போசிட் கேங். ஆமா. அவங்களே மாத்தி மாத்தி நாமினேஷன் பண்ணிக்கிட்டாங்க நேத்து. அவங்களுக்கு டீமா இருந்தா அப்படியே பண்ணுவாங்க. இவங்க அதையும் டீம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி. இவங்க வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 5 பேர் டீமா போயிட்டாங்க. மிஞ்சி ம். இருக்கிறவங்க அந்த 5 பேரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வேற ஒரு டீம் அப்படின்ட்டாய்ங்க. ஆமா. அவங்க வந்து ஆடியன்ஸ். பயப்பட 5 அந்த பேரும் டீம்ல ஆடியன்ஸ். இருந்து இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஏதோ அர்ச்சனா தான் இப்போ வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. இது ஆமா. பண்ணணும்ட்டு. இப்ப அதையும் பார்த்தீங்கன்னா, ஆமா. ஆல்ரெடி வந்து பூர்ணிமாவுக்கும், விஷ்ணுவுக்கும் ஏதோ போயிட்டு இருந்தது. அவர் வந்து லிட்டரலா ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க ஒரு அதையே ஷோல. வச்சு காமெடி தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெறுப்பா இப்போ தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது. விஷ்ணுக்கும், பூர்ணிமாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. விஷ்ணு வந்து வெளிய போய் பேசிக்கலாம்னு சொல்றாரு. ஆ. அதனால பூர்ணிமா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. உண்மையிலேயே விஷ்ணு அழுவத பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த மாயாவும், நிக்சனும் தான் அதையும் வச்சு ட்ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ம். மாயா என்ன சொன்னாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்களா? டென்ஷன் ஆக மாட்டாங்களா பூர்ணிமா? மாயா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? விஷ்ணு இப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, "ஏன் லவ் ரிஜெக்ஷனால அழுதுகிட்டு இருக்காரா?" அப்படின்னு கேட்கறாங்க. இதுல இந்த விசித்ரா சைடுல ஜால்ரா வேற. இவங்க பண்றத பார்க்கறதுக்கே கிரிஞ்சா தான் இருக்கு. மாயா பூர்ணிமா வந்து ஒரு நல்லவா போர்ட்ரே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா மாயா கூட சேர்ந்து ஜால்ராடி அவங்களும் மாறிடுவாங்க. ஆமா. நான் வந்து தனியா விளையாடுற சோலோ கேமர் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா மாயாக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க அவங்க. பூர்ணிமா வந்து தனியா விளையாடுனா எப்படி விளையாடுனாங்கன்றது மாயா வெளிய போனா மட்டும் தான் தெரியும். ஆமா. மாயாவின் மாயாவலையில இருக்காங்க பூர்ணிமா. ரியலி சாரி. இதுல விஷ்ணு பத்தி என்ன தெரியுமா நல்லா தான் தோணுது. இப்போ வந்து அவன் வந்து இப்போ எல்லாரும் தப்பு தப்புன்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடினாலும் விஷ்ணுவ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். விஷ்ணு தானே இந்த நிக்சன் பிரச்சனை எடுத்துன்னு வந்தது, வினுஷா ஆ. பிரச்சனை. அதுக்கும் அவன தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாளும் அவன தான் சொன்னாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவன் பண்ணது தப்புன்னு அவன் அவனே ரியலைஸ் பண்ணிட்டான் போல. ஓகே. எல்லாரும் என்னதான் தப்பா நினைக்கிறான். அதான் எல்லாரையும் கூப்பிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். என்னாச்சு அர்ச்சனாக்கும், விஷ்ணுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஏன் அவ்ளோ டோஸ் வந்துச்சு. இந்த 2 எபிசோடுமே நம்ம நிக்சன் காலியாவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓகே. ஒரு 2 நிமிஷம் தான் நிக்சனை வச்சு செஞ்சாங்க. ம். அதுக்கப்புறம் ஃபுல்லா அர்ச்சனாவும் விஷ்ணுவும் தான் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ ம். சரவண விக்ரம் டைட்டில் வின்னர் வந்து என்ன சொல்ல போறாரு பார்ப்போம். அவர்தான் இந்த வாரம் நாமினேஷன் இல்லையே. இப்போதைக்கு அதனால இல்ல அவர் வாழ பார்ப்போம். கழட்டி விட்டுருவாரு. எப்பவுமே அர்ச்சனா தான் அவரோட டார்கெட்டா இருக்கும். இப்ப அர்ச்சனா வந்து சாரி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். புரிஞ்சிச்சுன்னா ஓகே. எனக்கு கலாய்க்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அதுதான் கலாய்க்கிறது நிஜமா தான் கலாய்க்கிறாங்க. அவன் நினைக்கிறது கரெக்ட் தான். கலாய்க்கிற மாதிரிலாம் இல்ல. எப்ப பாரு சொல்ல மாட்டேங்கிற பாரு. அவ்வளவு நேரம் அங்க கலாய்க்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு பூர்ணிமா இவன் கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா இவன் பேசுறதா எடுத்துன்னு போயிட்டு மா கிட்ட சொல்லுவான். ஆமா. அதுதான் இப்ப இந்த பூர்ணிமா கிட்ட எனக்கு பிடிக்காத வேலையே. பேசுனா சால்வ் ஆயிடும் எல்லாமே. விஷ்ணுவும், பூர்ணிமாவும் பேசுறது பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு சண்டை மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். ஆனா அதை வந்து பிரேக் பண்றதுக்கு மாயாவும் அனன்யாவும் பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு லவர் டிப்பிக்கலா எப்படி பேசுவாங்க? "நீ ஏன் வந்து பேசல? நீ பேசினா கோச்சிப்பேன்னு நெனச்சுக்கிட்டேன். நீ ஆமா. திட்டிடுவேன்னு பயந்துட்டேன்." இந்த மாரி வந்து ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்க கேட்க பின்னாடி அடுப்பு வேகுதோ இல்லையோ,
மாயாவோட வயிறு வந்து காதுல புகையா வெளியே வந்து தெரியுது. ஆமா அந்த ஃபயர் ஃப்ரேம் ஃபயர் கொஞ்சம் ட்ரீட் அடிக்கிட்டு பண்ணுங்கள. இருக்கு. ஐயோ பேசுறானே பேசுறானே அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கா. அட்லீஸ்ட் சவுண்டானா பேசி தொலைக்கிறீங்களா? எனக்கு வேற கேட்க மாட்டேங்குதே. அவ இது வேற அப்படியே சொல்ல ட்விஸ்ட் மாட்டேனே பண்ணிடுவா எல்லாம். பாரு. இது அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுவா. ஆமா இப்போ அதையே கேம்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. இது மாயாவோட வேலையே அதான், மேனிப்புலேஷன் மட்டும்தான். அது ஆக்சுவலா மாயாவோட வயித்தெரிச்சல் அவங்க கண்ணுலயே தெரியுது. கண்ணுல ஃபயர் வச்சிடலாம். கண்ணுலயும் வயித்துலயும் ஃபயர் வச்சிடலாம். காதுல புகை வச்சிடலாம். ஆமா ஃபயர் அவன் வந்து இவங்க ரொம்ப பேசுறாங்கங்க, இவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. இத வந்துட்டாங்கல்ல. இப்போ மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பூர்ணிமா வந்து ஆஹா. மாயா என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு வந்து பேசுறத பத்தி பூர்ணிமா இப்போ வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப இரிட்டேட் பண்றாங்கன்ற மாதிரி பேசுவாங்க பாரேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா இவங்க வயித்தெரிச்சல பேசுறாங்கன்றது கிளீனா தெரியுது. ஆமா பயங்கரமான வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயாவின் வயிற்றுச்சல் தெரிகிறது வன்மம். இது வயிற்றுச்சல் வன்மம். கீரி நான் இதை கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், வச்சுட்டாங்க. இவங்க இப்போ மாயா லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு எவ்வளவு பேசினாலும் பூர்ணிமா புரியாதுங்க. அவன் மண்டையில ஏறாதுங்க. அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்காங்க பூர்ணிமா மேல. இப்ப பாரு, இப்ப பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், இந்த ட்விட்டர்ல பார்த்தேன் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிருந்துச்சு இந்த விஷயம். இப்ப பார்க்க வரும்போது ஓகே. இந்த விஷயத்த கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், வச்சிருக்காங்க. Why is he coming to you? உங்ககிட்ட வர்றதுக்கே பிடிக்கல, அதுதான் ரீசன். பூர்ணிமா எப்படியாவது உங்ககிட்ட தப்பிச்சு கூட்டு போன நினைச்சாரு, அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது. சரி, அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கு புரியும். விஷயம் என்னதுன்னா, இப்ப மாயா வந்து பூர்ணிமாவை நம்ம நினைச்ச மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையே என்னத்துனா, இப்போ இவங்க விஷ்ணு பண்றது எல்லாமே நான் முன்னாடி சொன்னேன், இது கொஞ்சம் முன்னாடியே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேமுக்காக பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்ட்டு. இப்போ அதையே சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து இப்போ என்னோட ப்ரெடிக்ஷன்ல நம்பர் 1ல இருக்காங்க. ஏன்னா இதை தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருது. ஏன்னா ஆல்ரெடி ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது, நான் பாத்துட்டேன். ஓகே. மாயா வந்து லிட்டரலா பூர்ணிமாவை மண்டை கழுவிட்டு இருக்காங்க, விஷ்ணு கூட சேராதீங்கன்ட்டு. அதுவும் பூர்ணிமாவுக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்குன்னே ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணிருக்காங்க பாத்தியா. இதுதான் விஷ்ணுவோட கேம் அப்படின்ற மாதிரி கழுவிட்டு இருக்காங்க மண்டை. ஏன்டா 70 நாள் அழுவாம இருந்துட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். அதையே கேம் பேசுற பத்தியா, அங்க நிக்கிறா மாயாப்புல. இதே மாயா அழுதா எல்லாருக்கும் எப்படி சொல்றது, பரிதாபப்படணும். ஏன்னா நிக்சன் சொல்ற மாதிரி, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி. இப்ப விஷ்ணுக்கு வந்தா தக்காளி சட்னி, மத்த எல்லாருக்கும் வந்தா இல்ல, மாயாவுக்கு வந்தா அது ரத்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பவி அண்ட் கிரி. பாய்.